வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல காஸ்ட் ஷீட் வித் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபார்மேட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யூசுவலா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர் ஹெட் அப்படின்னு வரும்போது நம்ம பிரைம் காஸ்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம். பட் இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் குடுத்திருப்பாங்க. அதோட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பண்ணணும். கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் குடுத்திருந்தா அத ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் குடுத்திருந்தா, அத வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். அதோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அடுத்தது டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டைரக்ட் லேபர், டைரக்ட் ஓவர்ஹெட் இது மூணுத்தையும் ரா மெட்டீரியல் கன்சியூம்டோட ஆட் பண்ணும்போது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட்டோட ஃபேக்டரி ஓவர்ஹெட ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் இதோட நம்ம என்ன பண்றோம்? ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணும்போது ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைக்கும். அந்த ஒர்க்ஸ் காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அதுக்கப்புறமா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு அப்புறமா சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வில் பி த ப்ராஃபிட். ஓகேவா? இதில் ஒரு சம் பார்க்கலாம். From the following information, prepare a cost sheet for the month of January 2022. Stock of raw material on 1st January 25,000. Stock of materials on 31st January 26,200. Purchase of raw material 21,900. Carriage on purchases 1,100. Sale of finished goods 72,300. Direct wages 17,200. Non-productive wages 800 rupees. Direct expenses 1,200. Factory overhead 8,300, administration overhead 3,200, selling overhead 4,200. இப்போ காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் 2 காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒன்று இன்னொரு காலமில் எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அவுட்டர் காலத்தில் கொண்டு போகிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கொண்டு வரோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் சம்மில் கொடுத்துருக்கு 25,000 இன்னொரு காலமில் எழுதியாச்சு. Add purchase of raw material 21,900. Carriage on purchases ஒரு 1,100 கொடுத்துருக்கு. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 48,000 கிடைக்குது. அதில் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 26,200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 21,800 ரா மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது டைரக்ட் லேபர் பார்த்தீங்கன்னா 17,200 கொடுத்துருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,200 கொடுத்துருக்கு. இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பிரைம் காஸ்ட். இந்த பிரைம் காஸ்ட்டோட நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 8,300 நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் 800 ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைக்குது. தென் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணோன்னே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 4,200 ஆட் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 56,700 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அண்ட் தென் நம்மளுக்கு இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சம்மில் அந்த சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்லிட்டு 72,300 கொடுத்துருக்கா, அதுதான் நம்மளுடைய சேல்ஸ். அப்போது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரியும், சேல் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் தெரியும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ப்ராஃபிட். ஓகேவா? இதில் வேறு இன்ஃபர்மேஷன் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஆட் பர்ச்சேஸ் அண்ட் தென் ஆட் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ், அதில் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஒன்லி இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சம்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. தென் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி போட்ட சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.